பொங்கல் பரிசுத் தொகுப்பு ரூபாய் 2000 ஓரிரு நாள்களில் அறிவிப்பு வெளியாகும். இது சம்பந்தமான ஒரு தகவலைதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். பொங்கல் பரிசுத் தொகுப்பை விநியோகிப்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை முதல்வாமும் கடோட் ஸ்டாலின் ஆய்வு செய்து சென்னை திரும்பிய பிறகு அதுகுறித்த அறிவிப்பு வெளியாகவுள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ரொக்கத் தொகையுடன் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் ரொக்கம், தலா 1 கிலோ பச்சரிசி, சாக்கரை, முழுக்கரும்பு அடங்கிய தொகுப்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் பொங்கல் பண்டிகைக்கும் பரிசுத் தொகுப்பை வழங்குவது குறித்த ஆலோசனையில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. வெள்ள நிவாரணம் பொங்கல் பரிசுத் தொகுப்புக்கு நிவாரணத் தொகையை வழங்க தமிழக அரசு தயாராகிக் கொண்டிருக்கும் நிலையில் மிக்ஜம் புயலால் சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால் சுமார் 30 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ரூபாய் 1486 கோடியே 93 லட்சம் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்பட 4 தென் மாவட்டங்களிலும் அதிக மழையால் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்தச் சேதங்களைச் செய்ய இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தென் மாவட்டங்களில் மழையால் பாதிப்புகளை சந்தித்துள்ள மக்களுக்கு உரிய நிவாரணத் தொகைகளும் விரைவில் அறிவிக்கப்படவுள்ளன. மழை வெள்ளத்தால் 8 மாவட்டங்களுக்கு கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள சூழலில் பொங்கல் பரிசுத் தொகுப்பை எப்படி வழங்குவது என்பது குறித்து தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. ரொக்கத் தொகையாக 1000 ரூபாய் வழங்கலாமா என்பது தொடர்பாக பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஓரிரு நாள்களில் பொங்கல் பரிசுத் தொகுப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாள்களில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை பார்வையிட முதல்வர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றுள்ளார். முதல்வர் சென்னை திரும்பிய பிறகு பொங்கல் பரிசுத் தொகுப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.